வெல்கம் டு வஜ்ரம் அஸ்ட்ரோ. எல்லாம் வல்ல சென்னிமலை முருகன் எல்லோருக்கும் நல்லாசி தந்து நல்வழிப்படுத்தி நல்ல மனதை கொடுத்து நல்ல வாழ்க்கையை கொடுத்து நல்ல செல்வத்தை கொடுத்து இப்படி நல்ல விஷயங்களை அவன் துணை நின்று எல்லோருக்கும் நல்லது பலிக்கட்டும் என்று சொல்லி இன்றைய நாள் நட்சத்திரம் ராசி பலனை பற்றி பார்க்க போலாங்க. இன்னைக்கு 10/1/2025 தமிழ் மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் குரோதி வருடம் மார்கழி மாதம் 26ஆம் தேதிங்க, வெள்ளிக்கிழமைங்க. நல்ல நேரம் இன்னைக்கு காலையில் 9:30க்கு ஆரம்பித்து 10:30ங்க, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பகல் 12:30 to 1:30, மாலை 6:30 to 7:30. அபிஜித் நேரம் சொல்லக்கூடிய ஒரு அருமையான நேரம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 11:53 to 12:38ங்க. அமிர்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 11:29 to 12:59. பிரம்ம முகூர்த்தத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகாலையில் 5 மணிக்கு கரெக்டாக ஆரம்பித்து 5:50க்கு முடியுதுங்க. அனந்தாதி யோகத்தை பொறுத்த வரைக்கும் மதியம் 1:45 வரைக்கும் இன்னைக்கு சத்திரம், அதுக்கப்புறம் மித்திரம். சந்திரபலம் இன்னைக்கு யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நெக்ஸ்ட் டே, அதாவது 11/1/2025 காலை 6:38 மணி வரைக்கும் யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம், இவங்களுக்கு ஃபுல் டே சந்திரபலம் இருக்குதுங்க. திதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 10:19 வரைக்கும் ஏகாதசி, அதுக்கப்புறம் துவாதசி. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மதியம் 1:45 வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம், அதுக்கப்புறம் ரோஹிணி நட்சத்திரம். யோகத்தை பொறுத்த வரைக்கும் மதியம் 2:36 மணி வரைக்கும் சுபம், அதுக்கப்புறம் சுப்ரம். நாளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கீழ் நோக்கு நாள், பட் வளர்பிறைங்க. சந்திராஷ்டிரம் யாருக்கு இருக்குன்னா சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாளுங்க இது. சூரியோதயம் இன்னைக்கு காலையில் 6:38க்கு ஆரம்பிக்குது. சந்திரோதயம் இன்னைக்கு மதியானம் 2:30க்கு ஆரம்பிக்குது. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய ராசி இன்னைக்கு ஃபுல் டே தனுசுக்கு இருக்குதுங்க. சந்திர ராசியும் ரிஷபத்துக்கு ஃபுல் டே இருக்குதுங்க. தமிழ் யோகத்தை பொறுத்த வரைக்கும் மதியம் 1:45 வரைக்கும் சித்த யோகம், அதுக்கப்புறம் அமிர்த யோகம். ராகு நேரம் சொல்லக்கூடிய கொஞ்சம் நல்ல நேரம் இல்லாத அபச நேரம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 10:30 to 12. யமகண்டத்தை பொறுத்த வரைக்கும் மதியம் 3 to 4:30. குளிகையை பொறுத்த வரைக்கும் காலை 7:30 to 9. தியாஜியம்ங்கிற ஒரு அபச நேரம் பார்த்தீங்கன்னா அதிகாலை 4:54 காலை 6:25 வரைக்கும். இன்னைக்கு ஹோரை நேரம் சொல்லக்கூடிய சந்திர ஹோரை எப்போ இருக்குதுன்னா காலையில், அதாவது மிட் நைட்டுங்க, 1 to 2, காலையில் 8 to 9, மதியம் 3 to 4, இரவு 10 to 11. சுக்கிர ஹோரை எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. புதன் ஹோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மிட் நைட் 12 to 1, 12 to 1ங்க, காலையில் 7 to 8, மதியம் 2 to 3, இரவு 9 to 10. குரு ஹோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மிட் நைட் 3 to 4, 3 to 4, காலை 10 to 11, மாலை 5 to 6. இந்த சந்திரஹோரை, சுக்கிரஹோரை, புதன் ஹோரை, குரு ஹோரை, எல்லா ஹோரையும் நல்ல ஹோரைங்க. நான் அபசமான ஹோரை பற்றி பேசுகிறதே இல்லைங்க. நல்ல ஹோரை டைம் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதில் உங்கள் காரிய சித்தி ஆகணும், வெற்றி ஆகணும்னா உங்கள் கால நேரத்தை கணிச்சு இந்த ஹோரையில் செஞ்சீங்கன்னா எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறதான் ஒரு ஜோதிட ஐதீகம். சரி, வாங்க நம்ம இன்னைக்கு ராசி பலனை பார்க்க போகலாங்களா? மேசராசி என்பவர்களே, இன்னைக்கு சந்திரபலன் உங்களுக்கு ஃபுல் டே டவுனாக இருக்குங்காட்டி நீங்கள் ஒவ்வொரு செயலும், நீங்கள் எங்கே போனாலும், வேலைக்கு போனாலும் சரி, வியாபாரத்திலையும் சரி, தொழிலையும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட ரொம்ப விழிப்புடன் செயல்படக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்க போதுங்க. அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக, கொஞ்சம் உன்னிப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்து வைங்க. ரொம்ப கேர்லெஸ்ஸாக நீங்கள் இருக்க வேண்டாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாளுங்க. அதே சமயத்தில் சூழ்நிலைகள் உங்களுக்கு மாற்றமாக ஒரு ஏற்றம் தரும் அப்படின்னா அந்த மாற்றமும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மாற்றம் இல்லாதங்காட்டி ஏற்றமும் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய நாளுங்க இது. தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தக்கூடிய காலகட்டம் இருக்கங்காட்டி நீங்கள் அதை காதிலே போட்டுக்காதீங்க. உங்கள் வேலை, நீங்கள் ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்குக்கு மட்டும் போங்க. தேவையற்ற விஷயங்கள், தேவையற்ற செயல்கள், தேவையற்ற வேலை பழுக்கள் எல்லாத்தையும் ஒர்க்லோடுன்னு வாங்கிட்டு அப்புறம் கை வலிக்குது, கால் வலிக்குது, மனசு வலிக்குதுங்கிற வருத்தப்படக்கூடிய நிலைமையில நீங்களே உங்களை நீங்கள் மாற்றிக்காதீங்க. அதனால் திருப்பி சொல்கிறோம், தேவையற்ற விஷயங்களில் கவனத்தை சிதற விடாதீர்கள் நண்பர்களை, சகோதரிகளே. அதே போல நெருங்கிய உறவினர்கள், நெருங்கிய நண்பர்கள் இன்னைக்கு கடன் கேட்கலாம். அப்படி கடன் கேட்டால் இன்னைக்கு அந்த கடன் கொடுத்தா திருப்பி வரக்கூடிய சூழ்நிலை கம்மியாக இருக்குங்காட்டி கடன் கொடுப்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதுங்க.
ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் சில வேலைகளை நீங்களே முன்னின்று முடிப்பது நல்லது. இன்னொருத்தர் நம்பி ஒப்படைக்காதீங்க. ஒப்படைச்சா சிரமங்கள் வரக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. அடுத்த ஒரு மனசு காயப்படும்படி பேசக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். ஏன்னா நீங்களே சில சமயம் கோவப்படுவீங்க. அந்த கோவத்தினால டக்கு டக்குன்னு வார்த்தையை பேசி மற்றவங்க மனசு காயப்படாத மாதிரி கொஞ்சம் பொலைட்டாக பேசுங்க. மற்றவங்களை காயப்படுத்தினா அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுருங்க. சிலரின் நயவஞ்சக செயல்களை இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டம் வரப்போகுதுங்க. மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வேலையாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அது தொழிலில் இருந்தாலும் சரி, வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, அல்லது உங்க ஜாப்புக்கு உங்களுக்கு கீழே இருந்தாலும் சரி, அவங்க உங்க மேல ஒரு அதிருப்தியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய காலகட்டம் இருக்கிறங்காட்டி கொஞ்சம் அவமானம் வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. அதனால அவங்க கிட்டையும் கொஞ்சம் அனுசரணையா தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்து வேலைன்னா வேலை அதை மட்டும் வாங்கிட்டு கொஞ்சம் கம்மன் இருக்கிறது கொஞ்சம் நமக்கு பெட்டர்னு வச்சுங்களேன். சரிங்களா? அதே போல சிறு சிறு அவமானங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்தா கூட அது மனசை பாதிக்கக்கூடிய அவமானங்கள் வராம நீங்க அதுல இருந்து விலகி போய்க்குங்க. சில பேர் காது குளிரவே பேசுவாங்க, அவங்களுக்கு குழுன்னு இருக்கு, ஆனா நம்ம காது விட்டு அதை கேட்கக்கூடாது. கேட்டோம்னா நம்ம மனசு வலிக்குன்னு வச்சுங்களேன். அதனால தேவையற்ற மனிதர்களின் பேச்சை, அடாவடியான பேச்சை, தேவையில்லாத பேச்சுகளை தவிர்த்து நீங்க இன்னைக்கு உங்க வழி தனி வழி அப்படின்னு கொஞ்சம் ஒதுக்குப்புறமா போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்ல நாளத்தை இருக்க போது. தர்ம சங்கடங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தா தயவு செய்து அதை தாண்டி குதிச்சு அக்கட்ட போயிருங்க. உங்களுடைய குலதெய்வத்தை காலையிலேயே ப்ரே பண்ணிக்கங்க. இன்றைய நாள் நல்ல நாளாக விடியட்டும் என்று மனசார வேண்டிக்கங்க. அதுல சென்னிமலை முருகனும் உங்க இஷ்ட தெய்வம் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. மேசராசி நேயர்களே கவலை வேண்டாங்க. ரிஷபராசி என்பர்களே, இன்னைக்கு சந்திரபலம் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால சமூகத்தில் நீங்க போற வேலைக்கு செய்யக்கூடிய இடத்துல, தொழிலில், வியாபாரத்தில் எல்லாமே உங்களுடைய செயல் திட்டம் என்னென்ன நினைக்கிறீங்களோ அத்தனை உன்னதமான திட்டங்களும் மேம்படக்கூடிய ஒரு கால சூழ்நிலை இன்னைக்கு அட்டகாசமாக இருக்குதுங்க. புதிய திட்டங்களில் ஏதாவது நீங்கள் ஜாப்ஸ் செய்யணும், அது தொழில் தொடங்கணும், வேற ஏதாவது நுணுக்கமான வேலைகள் செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு தைரியமாக தொடங்கலாம். ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு குலதெய்வம் சென்னிமலை முருகனும் சந்திரபலம் ஸ்ட்ராங்காக இருக்குங்காட்டி நீங்கள் நம்பி இறங்கலாம். இன்னைக்கு யாரும் உங்களை கைவிட மாட்டாங்க. ஹாப்பியான மூவ்மெண்ட்டாக தான் இன்னைக்கு இருக்க போதுங்க. அதே போல் நீங்கள் ஏதாவது விருப்பங்கள், ஆசைகள் ஏதாவது நினச்சிருந்தீங்கன்னா அந்த ஆசையை மனம் விட்டு நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கங்காட்டி அந்த ஆசைகள் இன்னைக்கு நிராசையாகாம அருமையா நடக்கக்கூடிய காலகட்டம் இன்னைக்கு இருக்குதுங்க. குடும்ப உறுப்பினர்களோட கொஞ்சம் தேவைக்கு தேவையான பணத்தை நீங்க மறக்காம கொடுங்க. நீங்க கஞ்சத்தனம் பண்ற மாதிரி பணத்தை மிச்சம் பண்ற மாதிரி கஞ்சத்தனம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தேவையில்லாத மனக்கசப்பு வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. அவங்களுக்கு தேவையான விருப்பமான சில சாப்பாடு வாங்குற பணம் கேட்பாங்க, ட்ரெஸ் எடுக்க பணம் கேட்பாங்க, சில செலவுகளுக்கு பணம் கேட்பாங்க. மனமு நம்ம வீட்டுக்காரிக்கு தானே கொடுக்குறோம், நம்ம குழந்தைகளுக்கு தானே கொடுக்குறோம், நம்ம அப்பா அம்மாவுக்கு தானே செலவு பண்றோம், உங்களுக்கு தானே செலவு பண்றோம் அப்படின்னு நீங்க இன்னைக்கு கொஞ்சம் தாராளமாக செலவு பண்ணுங்க. கஞ்சத்தனம் பண்ணி நீங்க கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க. சரிங்களா ரிஷபராசி நேயர்களே? ரெண்டாவது, உங்களுடைய ஆளுமைன்னு சொல்லக்கூடிய தன்னம்பிக்கை, உள் உணர்வு எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு பெரிய ஒரு காரியத்தை சாதிக்க போறீங்க. அதை பார்த்துட்டு மற்றவங்க எல்லாம் உங்களை பாராட்ட போறாங்க. ரொம்ப நம்பிக்கையா தன்னம்பிக்கையா உங்க மனசே உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய அருமையான நாளா இருக்குதுங்க. சமய காரியங்கள் சொல்லக்கூடிய கோயில், மற்றபடி வேற ஏதாவது ஒரு நல்ல ஆன்மீக சொற்பொழிவு, வேற ஏதாவது ஆன்மீக விஷயங்கள் இதுல கண்டிப்பா இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல சான்ஸ் கிடைச்சா ஈடுபடக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. கண்டிப்பா அதுல ஒரு ஆர்வம் வரப்போகுது. அப்படி ஒரு ஆர்வம் இருந்தா உங்களால் முடிஞ்ச பொருள் உதவி ஏதாவது ஹெல்ப் பண்ணி அந்த சமய உதவிக்கோ அல்லது ஆன்மீக இதுக்கோ நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. இன்னைக்கு நாள் உங்களுக்கு அருமையா இருக்க போது. அதோடு மட்டும் இல்லாம உங்க உடம்பு ஆரோக்கியம் கொஞ்சம் ரொம்ப மைனஸா போகாதுங்க, ஓரளவுக்கு மைனஸா போகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்காட்டி கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. அதே போல நீங்க மின்சாரம் இந்த வண்டி வாகனம்லாம் போறீங்களே அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்னைக்கு கையாளக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க. மற்றபடி வருங்கால திட்டம் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அதில் ஏதாவது ஒன்று இன்னைக்கு எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ஒரு அருமையான நாளாக இருக்குதுங்க. பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி, உறவினர்களால் மனமகிழ்ச்சி, நண்பர்களால் ஓவர் சந்தோஷம், இதெல்லாம் இன்னைக்கு ஃபுல் டேவே உங்களுக்கு கிடைக்க போது. ரொம்ப ரொம்ப ஆதாயமான ஒரு நாள் தான் சொல்ல முடியுங்க. செலவுகள் நீங்கள் அதை கஞ்சத்தனம் பண்ணாமல் கொஞ்சம் அப்படியே தாராளமாக செலவு பண்ணுங்க. வியாபாரத்தில் சில டெக்னிக்ஸ், நியூ டெக்னிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் இருந்தால் கூட நீங்கள் கவலைப்படாதீங்க, சீக்கிரம் அது இன்னைக்கு சால்வ் ஆகக்கூடிய காலகட்டம் இருக்குது. மொத்தத்தில் உங்கள் கனவெல்லாம் நனவாகக்கூடிய அருமையான நாளாக ரிஷபராசிக்கு சூப்பராக வெடிச்சிருக்குது. ஓகேங்களா? மறக்காம குலதெய்வத்தை ப்ரே பண்ணிக்க, சரி நம்மளை முருகனை ப்ரே பண்ணிக்க. ரைட்டுங்களா? மிதுனராசி அன்பர்களை நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திரபலம் ஃபுல் டே ஸ்ட்ராங்காக இல்லைங்க, டவுன்வர்ட்ஸில் இருக்குது. அதனால் எந்திரிச்சோன்னே காலையில் சுறுசுறுப்பு இருக்காது, சோம்பலாக இருக்கும், கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை தான் இன்றைக்கி ஃபுல் டே உங்களுக்கு நிலவுது. அதனால் ரொம்ப டல்லாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. உடம்புல கூட அங்கங்கே வலிக்கு, ஆனால் எங்கே வலிக்குன்னே தெரியாது, ஆனால் வலி இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு சின்ன சூழ்நிலை இருக்குது. உடம்பை பற்றி உங்களுக்கு யாராவது கவலை ரொம்ப படம்னு நினச்சிங்கன்னா கவலைப்பட வேண்டியதில்லைங்க. ரொம்ப சின்ன சின்ன பிரச்சனை, ரைட்டுங்களா? அதை வந்துலாம் மனசில் போட்டுக்காமல் இன்றைக்கி சந்திரபலன் டவுனாக இருக்கங்காட்டி உங்கள் வேலையை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. தொழிலாக இருந்தால் பெரிய வருமானம் வராதுங்க, ஆனால் வருமானத்துக்கு குறைவு இருக்காது, லாபம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வேலையில் வேலைப்பளு அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கங்காட்டி உங்கள் வேலையை
வேலையை தவிர அடுத்த வேலையை வாங்கி போட்டு நீங்கள் வேலை நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு யாருக்கு கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். அது செய்கிறதே இன்னைக்கு கொஞ்சம் பெரிய வேலையாக இருக்கும். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் உங்கள் வேலை உண்டு, உங்கள் நேரம் உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. பழைய கடன்கள் ஏதாவது வசூலாகுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்கள், இல்லை தகவல் ஏதாவது சொல்லி பாருங்கள். ஏதாவது 1-2 கடன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. அதே போல் கடன் கேட்டு உங்களை நிறைய பேர் தொந்தரவு பண்ணுவாங்க. தயவுசெய்து புதிய கடன்களை யாருக்கும் கொடுக்காதீங்க. ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடாதீங்க. பேங்க்கில் போய் கூட இன்றைக்கி லோன் வாங்கி ஏதாவது வண்டி வாங்கணும், வாகனம் வாங்குற ஒரு கான்செப்ட்டுக்கே இன்றைக்கி போக வேண்டாம். மொத்தத்தில் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி லைஃப்பை ஓட்டிடுங்க. கடன் வாங்குற பேச்சே இன்றைக்கி எடுக்காதீங்க மிதுனராசி நேயர்களே. இன்றைக்கி அதே போல் எந்த வாக்குறுதி கமிட்மெண்ட்டை கொடுக்காதீங்க. நானாச்சும் உங்களுக்கு செஞ்சு தரேன், கவலைப்படாது அப்படின்னு எந்த வாக்குறுதியும் தயவுசெய்து கொடுக்க வேண்டாம். அதே போல் நீங்கள் அப்படி கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப மன அழுத்தத்துக்கு உட்பட்ட நாளாக உங்களுக்கு இன்னைக்கு ஆகி போயிருங்க. ரொம்ப நாள் நல்லா இல்லையே அப்படின்னு ஆஃபீஸ்லேயும் சரி, வேலைக்கு போகிற இடத்துல சரி, தொழிலில் இருக்கிற சரி, வீட்லேயும் சரி, யாரையும் சந்தேகப்படாதீங்க. சந்தேக கண்ணோட்டத்திலேயே தயவுசெய்து யாரையும் பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த மகிழ்ச்சி குறைஞ்ச நாள் அதிகமான ரொம்ப டவுன்வர்ட்ஸில் போயிடும். தயவுசெய்து யாரையும் சந்தேகப்படாதீங்க. நம்பிக்கை மற்ற மேலே வச்சு நம்ம இல்லாட்டி என்ன அவங்க நல்லா செஞ்சுருவாங்கன்னு ஒரு கான்ஃபிடென்ட்டாக அவங்க மேலே வச்சு தன்னம்பிக்கையான வார்த்தைகளை அவங்க கூட பேசுங்க. ரொம்ப ரொம்ப தேவையில்லாத பேச்சுக்களை கூட அவங்கள தவிர்த்துட்டு ஒரு கண்ணில் சந்தேகமோட தயவுசெய்து பார்க்கவே வேண்டாம். அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்கலாகி போயிருங்க. திருப்பி சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்ற ரொம்ப ரொம்ப போராட வேண்டியது இருக்குது. அதனால் விருப்பங்கள் இருந்தால் கூட இன்னைக்கு முடியலமா நாளைக்கு செஞ்சு வைக்கிறேன்னு சமாதானமாக வார்த்தையை சொல்லி இன்னைக்கு நாளை கொஞ்சம் கடந்து போங்க. அதே போல் வியாபாரத்தில் கொஞ்சம் மைனஸும் இருக்குது. லாபம் குறைதோ இல்லையோ வியாபாரத்தில் நஷ்டமாகாமல் கொஞ்சம் உன்னிப்பாக வியாபாரத்தை கவனிக்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோகத்தில் மறைமுகமான அவமானம், டைரக்டாக யாரும் பேச மாட்டாங்க, இன்டைரக்டாக சில விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்காட்டி நீங்கள் மறைமுகம் அவமானம் நடக்கக்கூடிய காலகட்டத்தினால கொஞ்சம் உஷாராக இருங்க. தயவு செய்து எது நடந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு பொறுமை ஒன்று தான் இன்னைக்கு உங்களுக்கு ஈஸியாக உங்களை வழி நடத்தக்கூடிய அருமையான காலகட்டமாக அமைச்சிக்க முடியும். அதனால் பொறுமையை தாண்டி நீங்கள் எல்லாம் மீறி கோவப்படுறது, எல்லாம் மீறி டென்ஷன் ஆகிறது, அவமானப்படுத்திட்டாங்களே அப்படின்னு எதா 2 காய்ச்சி மூச்சுன்னு கத்துறது எதுவுமே வேண்டாம். பொறுமையாக இருந்தால் நாளைக்கு சிகரம் ஏறக்கூடிய வாய்ப்பும் வரலாங்க. மிதுனராசி நேயர்களே, டோன்ட் வரி, பி ஹாப்பி அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. குலதெய்வத்தை ப்ரே பண்ணிக்கங்க, சென்னிமலை முருகனையும் ப்ரே பண்ணிக்கங்க. நல்லதுங்களா? கடகராசி என்பவர்களே, இன்னைக்கு சந்திரபலன் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. வியாபாரத்திலையும் சரி, வேலையிலையும் சரி, புது டெக்னிக்ஸ், புது கஸ்டமர்ஸ், புது அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே இன்னைக்கு கிடைக்க போகுது. அதனால் எங்கள் வருமானம் அதிகரிக்கும், மன மகிழ்ச்சி அதிகரிக்கும், எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இருக்குதுங்க. கடகராசி நேயர்களே, உங்களில் சில பேர்த்துக்கு ஜாப் மட்டும் கொஞ்சம் டைட் ஒர்க்காக இருக்கும். அந்த ஜாப் டைட் ஒர்க்கை கூட உங்கள் க்ளோஸ் நண்பர்கள், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க கூட நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு முடிச்சு கொடுப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் சந்திரபலன் இருக்கங்காட்டி எல்லோரும் தேடி வந்து உதவி செய்யக்கூடிய காலகட்டம் அருமையாக இன்னைக்கு இருக்குதுங்க. அது ரியல் எஸ்டேட்டை பற்றி நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா அதை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு வரப்போகுதுங்க. சமூக பணின்னு சொல்லக்கூடிய சோசியல் ஒர்க்கில் கொஞ்சம் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டு கூட வந்துட்டு போகும். முடிஞ்சால் ஒரு கோயிலுக்கு போய் அன்னதானம் பண்ணுறது, இல்லாதவங்க ஏழைகளுக்கு கொஞ்சம் தானம் பண்ணுறது, இப்படிலாம் பண்ணுங்க. ரொம்ப மன மகிழ்ச்சியோட, ரெட்டிப்பு மகிழ்ச்சியோட இன்னைக்கு இரவு அருமையான ஒரு நாளாக உங்களுக்கு சிறப்பாக வரப்போகுதுங்க. முடிய போகுது நைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக தூங்குறப்ப ஆஹா எத்தனை பேர் நம்மளை வாழ்த்துனாங்க அப்படின்னா அந்த வாழ்த்தே உங்களுக்கு ஒரு அருமையான, ஒரு இனிமையான, ஒரு எப்படி சொல்கிறது, லைவ்லேயே என்ன சொர்க்கம் அப்படின்னு இன்னைக்கு கேட்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாளாக உங்களுக்கு இருக்க போதுங்க. புதிய வேலை தொடங்குவதற்கு இன்னைக்கு ஒரு அருமையான நாள் தான். நீங்கள் தள்ளியே போட வேண்டாம். டக்குனு குலதெய்வத்துக்கு ஒரு மனசார பூஜையை போட்டு வேலையை ஆரம்பிச்சிடலாங்க. நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள் தானுங்க. அதே போல் மூதாதையர் சொத்துன்னு சொல்லக்கூடிய உங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் இருக்காங்களே, உங்கள் வம்சாவளி சொத்து, அதை பற்றி ஏதாவது ஒரு செய்தி உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குதுங்க. பொருளாதார ரீதியாக இன்னைக்கு பெரிய ஆதாயம் அடையக்கூடிய அருமையான நாளாக கடகராசி நேயர்களுக்கு இருக்குது. இந்த அளவுக்கு பாசிட்டிவாக சொல்கிறோம்னா சந்திரபலன் ஸ்ட்ராங்காக இருக்கங்காட்டி நம்பி இந்த நாளை நீங்கள் நம்பி இறங்கலாம், தப்பே வராதுன்னு வச்சுக்கல. ரொம்ப பாசிட்டிவாக நடக்குது அப்படின்னு உணர்ச்சி வசப்படாதீங்க. உணர்ச்சி வசப்படாமல் ஒரு காரியத்தை பதட்டம் இல்லாமல் செஞ்சுனா தான் அந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஏன்னா மத்தியானத்துக்கு மேலே நீ உணர்ச்சி வசப்பட்டு கமிட்மெண்ட் கொடுக்கறது, உணர்ச்சி வசப்பட்டு ஒரு காரியத்தை பண்ணுறது அப்படின்னு பண்ணீங்கன்னு வச்சுக்கல, சில தடங்களை தாண்டி அந்த காரியத்தை ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக சிந்திச்சு செயல்பட்டால் எடுத்தோடனே அந்த காரியம் துளங்கிரும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருங்க. கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. உங்களுக்கு அவசர முடிவுகள் இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கங்காட்டி தான் அவ்வளோ தூரம் திருப்பி சொல்கிறேன். அவசர முடிவுகளால் சில சிரமத்துக்கு உண்டான காலகட்டம் மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் இருக்கங்காட்டி கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் வேற எந்த மைனஸும் இருக்கிற மாதிரி தெரியலைங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வசூல் ஓஹோன்னு தான் இருக்குது. சாயந்தரம் வர்றப்போ
பணம் பை ஃபுல்லாக பணத்தோடு தான் நீங்கள் வீட்டுக்கு வர போகிறீங்க. ஹாப்பியாக இருங்க. உத்தியோகத்தில் வேலை சுமை இருந்தால் கூட அது பெருசாக ஒரு பாரமாக உங்களுக்கு இருக்காது. ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப சப்போர்ட்டாக தான் அந்த வேலையை முடிக்க போகிறீங்க. மொத்தத்தில் கடினமாக உழைச்சா நிறைவாக ஒரு வாழ்க்கையை இன்னைக்கு என்ஜாய்மெண்ட்டுக்கு உண்டான தரம் உயரப்போகுதுங்க. நீ கவலைப்பட வேண்டாங்க. அதே போல் கடகராசி நேயர்கள் எதுக்கும் கவலைப்படாத ஒரு மனசு இருந்தால் கூட சில விஷயங்கள் அன்னதானம் பண்ணுறது, தர்மம் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணிங்கன்னா இன்னும் இன்னைக்கு நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்க போகுது. கடகராசி நேயர்களே, போயிட்டு வரட்டுங்களா? சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு ஃபுல் டே உங்களுக்கு சந்திரபலன் டபுள் ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. இருந்தாலும் ஒரு வேலை பழுவாகட்டும், ஒரு வேலைக்கு ஒரு தொழிலுக்கு போகிறீங்க, ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கக்கூடிய காலகட்டம் இன்னைக்கு தெரியுதுங்க. சந்திரபலன் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறக்க அசலில் இருக்கக்கூடாதுங்க. கவனக்குறைவுனால அந்த காரியம் கொஞ்சம் பழிக்கும்ல, அது கொஞ்சம் லேட்டாகக்கூடிய காலகட்டம் இருக்கங்காட்டி கவனக்குறைவாக இருக்காதீங்க. எந்த ஒரு செயலையும், எந்த ஒரு முயற்சியையும், எந்த ஒரு செயல்பாட்டையும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கடைபிடிச்சு அதை ஜெயிக்கணும், அதை நாம தான் வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு கொண்டு வாங்க. கவனக்குறைவாக அசால்ட்டாக இருக்க வேண்டாம். அது மட்டும் தான் இன்னைக்கு ஒரு மைனஸுங்க. மற்றபடி எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் உங்களையாட்ட ஒரு பாரி வேந்தனை இன்னைக்கு பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு மனசு இருக்கிறதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு தோணுனா கூட கொஞ்சம் ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய மைண்ட் செட் உங்களுக்கு தாராளமாக இருக்க போது. தாராளமாக கொடுங்க. கொடுத்ததான கடவுள் கொடுப்பாரு நமக்கு. தாராளமாக செய்யலாங்க, தப்பு வராதுங்க. எல்லா வேலைகளையும் கொஞ்சம் அவசரப்பட்டு டக்குன்னு முடிக்கணும்னு ஸ்பீடாக போகாதீங்க. கொஞ்சம் மெதுவாக எப்போவோ ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி கொஞ்சம் பொறுமையாக போங்க. இன்னைக்கு மற்றபடி எந்த ஒரு மைனஸும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனாலும் உங்கள் வேலைகள் எதுவும் நிற்காது. நீங்கள் மெதுவாக செஞ்சாலும் ஃபாஸ்ட்டாக செஞ்சாலும் வேலை வந்துட்டே தான் இருக்கும். அதை ஒன் பை ஒன்னாக செஞ்சு முடிச்சுக்கிட்டே வாங்க. நல்லதே நடக்கும், கவலைப்பட வேண்டாம். பிள்ளைகள் இருக்காங்களா வீட்டில், அவங்களும் சரி, மனைவி, பெற்றோர்கள் எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு நல்ல ஆதரவு உங்களுக்கு அருமையாக கிடைக்க போகுதுங்க. சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ள மச்சான் உன்னையாட்ட எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆர்டர் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் நயமாக கொஞ்சம் பாசிட்டிவாக பேசுவாங்க. யார் எப்பேற்பட்ட பேச்சு பேசினாலும் யாருக்கிட்டையும் எந்த ரகசியத்தையும், குடும்ப விஷயத்தையும், உங்கள் பர்சனலாக சில விஷயங்களையும் யாருக்கிட்டையும் நீங்கள் இன்றைக்கி ஷேர் பண்ணாதீங்க. ஷேர் பண்ணால் அது 1 2 2 4 பெருசாகி போயிடும். நாளானைக்கு உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக தெரியுதுங்க. அதே போல் உத்தியோகத்தில் உங்களை பற்றி தேவையில்லாத வதந்திகள் யாரும் சொல்லுவாங்க. அவ இப்படிம்பாங்க. எதையுமே காதில் போட்டுக்காதீங்க. வதந்தியே பொய்தான். அதனால் வதந்தியை பற்றி நமக்கு கவலையில், நமக்கு உண்மைதான் முக்கியம் அப்படின்னு மனக்கண்ணோட்டத்தில் இன்றைக்கி காலையிலேயே சுறுசுறுப்பாக வேலையை ஆரம்பிங்க. உங்களுக்கு டவுன்வேர்ட்ஸில் இருந்தாலும் நல்ல நாள் உங்களுக்கு அமையணும்னா நீங்கள் மறக்காமல் உங்கள் குலதெய்வத்தையும், உங்கள் இஷ்ட தெய்வத்தையும், சனிமலை முருகனையும் ப்ரே பண்ணிக்கங்க. இன்றைய நாள் பொறுப்பு உணர்ந்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அட்டகாசமான நாளாக தான் இருக்க போதுங்க. சிம்மராசி நேயர்களே, போயிட்டு வரட்டுங்களா? கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு சந்திரபலன் உங்களுக்கு டோட்டலாக டவுன்வர்ட்ஸில் இருக்குது. அதனால் மனசு விட்டுறாதீங்க, தைரியமாக இருங்க. ஒன்றும் பெரிய இது கிடையாதுங்க. பணியிடத்தில் நீங்கள் ஜாபுக்கு போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, தொழிலுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களை 10 பேர் குறைச்சி மதிப்பிடுவாங்க. இவரெல்லாம் இல்லாட்டி என்ன அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் அவங்களாம் குறைச்சி நம்மளை மதிப்பிட்டாங்களே, நம்ம நிலைமை இப்படித்தானே அப்படின்னு நினைக்காதீங்க. மற்றவங்களை பற்றி நம்ம எதையுமே கவலைப்படக்கூடாது. ரைட்டுங்களா? மற்றவர் ஜட்ஜ்மெண்ட்டில் நாம் இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, உண்மை உழைப்பு உங்களோட மனசுலேயே இருக்குது. அது கொஞ்சம் சோர்ந்து இருக்குது. இன்னைக்கு அந்த சோர்வை விடாமல் எதை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், மற்றவங்க மதிக்காட்டி நமக்கு என்ன அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு காலையிலேயே வந்துருங்க. ரொம்ப அருமையான நாளாக தான் இன்றைக்கி அமைய போகுது. ரொம்ப மனசுக்குள்ளே கொஞ்சம் சஞ்சலங்கள், கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தால் காலையில் எந்திரிச்சோன்னே தலையோட தண்ணி ஊற்றிட்டு குலதெய்வத்தை ப்ரே பண்ணிக்கங்க. நல்லதே நடக்கக்கூடிய ஒரு வழியை அந்த குலதெய்வமும் உங்கள் இஷ்ட தெய்வமும் கண்டிப்பாக காமிப்பாங்க. அதோடு மனசு அமைதி இல்லாமல் அங்கேயும் அலைவாயும். அதை கட்டுப்படுத்தி ஒரே கட்டுக்கோப்பில் ஒரு மெடிடேஷன் பண்ணுங்கள், ஒரு தியானம் பண்ணுங்கள். உங்கள் மனசு உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. வேறு எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. வயிற்றில் ஒரு சின்ன எரிச்சல், கொஞ்சம் வயிற்று வலி, இது மாதிரி சின்ன பிரச்சனைகள் வருங்க. அது மதியானத்துக்குள்ளே வந்தாலும் அது சரியாகக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. இல்லற சூழல்னு சொல்லக்கூடிய குடும்ப சூழல் இன்னைக்கு அமைதியாக இல்லாமல் சிறு குழப்பங்கள் வரும். அந்த குழப்பங்களை ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய மெத்தேடு நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. இங்கே அந்த மெத்தேடு தெரியாட்டி கூட பரவாயில்ல, அமைதியாக போயிருங்க, அவங்களே அதை பார்த்துக்குவாங்க. நீங்கள் உள்ளே போய் எச்சா குட்டையை குழப்பக்கூடிய காலகட்டம் இருக்குது. ஒரு சின்ன விஷயத்தை சொல்லியிருப்பாங்க, தெரியலையமா நீயே பார்த்து முடிவணும் அப்படின்னு பொறுப்பை உங்கள் மனைவி கிட்டேயோ அல்லது உங்கள் பெற்றோர்கிட்டயோ விட்டுருங்க. நீங்கள் போய் நான் சால்வ் பண்ணி தரேன் அப்படின்னு குட்டையை குழப்பி பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டாங்க. சந்திரபலம் கொஞ்சம் டவுனாக இருக்குங்காட்டி இது மாதிரி நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சகஜமாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். வேற ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஸ்மால் ப்ராப்ளம், சின்ன பிரச்சனைகள், அவ்வளோதான் வச்சுக்கலாம். சின்ன விஷயங்களுக்கு கொஞ்சம் தேவையில்லாமல் சண்டை போடாதீங்க, அனுசரித்து போய்க்குங்க. அதே போல் இன்னைக்கு சில ஒழுக்கக்கேடான விஷயங்களில் மனசை பறக்கும். ரைட்டுங்களா? அந்த ரூட்டுக்கே போயிடாதீங்க.
உங்கள் பேச்சிலையும் சரி உங்கள் நடத்திலையும் சரி ரொம்ப ரொம்ப நிதானமாக நடந்துக்கணும். அதை முதல்ல சொன்ன மாதிரி, இல்லைன்னா தேவையில்லாத கஷ்டங்கள் இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேலே உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு தெரியுதுங்க. ரொம்ப ரொம்ப அலைச்சல் இருக்கும். அலைச்சலை நீங்கள் உங்கள் வேலைக்காக தான் போகிறோம், உங்கள் தொழிலுக்காக தான் போகிறோம் அப்படின்னு போனால் கூட அதுக்கு ஒரு வருமானமோ அதுக்கு ஒரு வேலைக்கு ஒரு உயர்வோ பெருசாக கிடைக்காது. அலைச்சல் மட்டும்தான் மிச்சமாகும். அலையாமல் எதுவும் செய்யவும் முடியாது. அலைச்சலை வீண் அலைச்சல் நினைக்காதீங்க. இன்னைக்கு முதலீடாக நினச்சி கொஞ்சம் வேலைக்கெல்லாம் அலைச்சல் அதுக்காக அலையவே கூடாது. நீங்கள் நாளை சரியில்லைன்னு நினைக்க வேண்டாம். அலைச்சல் இருந்தால் கூட போயிட்டு வாங்க, தப்பு கிடையாதுங்க. வீண் அலைச்சலாக இருந்தாலும் நாளைக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிரயோஜனப்படுங்கிற நம்பிக்கையோட நீங்கள் இன்றைக்கி வேலையை ஆரம்பிங்க. அதே போல் புதிய முயற்சிகள் ஏதாவது செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்தால் இன்றைக்கி செய்ய வேண்டாங்க. ஏன்னா வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தெரியுது. சிக்கனமாக செலவழிக்கக்கூடிய காலகட்டம் இருக்கங்காட்டி தேவையற்ற செலவுகளை குறைச்சி கொஞ்சம் தேவையான செலவுகளை பண்ணிட்டு கொஞ்சம் காசை மிச்சம் பண்ணுற வழியை பாருங்கள் நண்பர்களே. நீண்ட நாள் பிரார்த்தனை ஏதோ நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, அது கண்டிப்பாக கடவுள் அருளால் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய காலகட்டம். 4 மணிக்கு மேலே சாயந்தரம் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. வியாபாரம் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சூடு பிடிச்சி ரொம்ப லாபம் இருக்காது, நஷ்டம் வராமல் ஈக்குவலைஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் 4 மணிக்கு மேலே தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் சாயந்தரத்துக்கு மேலே தான் வழியை வந்து ஏப்பா காலையில் கொஞ்சம் டென்ஷனாக பேசிட்டேன் ரிலாக்ஸாரு அப்படின்னு நிலம் 4 மணிக்கு மேலே தான் கொஞ்சம் நல்லா தான் நடக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு தெரியுதுங்க. மொத்தத்தில் நீங்கள் புதுமையை படைக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்ல முடியாட்டியும் பழசை மறக்காமல் நார்மலாக ஒரு நாளை கடந்து போகக்கூடிய ஒரு அருமையான நாளாக தான் இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேலே அமைய போகுது. கன்னிராசி நேயர்களே, கவலைப்படாதீங்க. டோன்ட் வரி, பி ஹாப்பி. ரைட்டுங்களா? துலாம் ராசி அன்பர்களே, இன்றைக்கி சந்திரபலன் உங்களுக்கு டவுன்வர்ஸில் இருக்குது. இன்றைக்கி அதனால் வீட்டில் இருக்கவே உங்களுக்கு தோணாது. என்ன ஒரே டென்ஷனாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. அதனால் காலையில் குளிச்சுட்டு தயவுசெய்து முடிஞ்சால் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கோயிலுக்கு போய்ட்டு அப்படியே வேலைக்கு போங்க, தொழில் ஆரம்பிங்க, அல்லது உங்கள் வியாபாரத்தை கண்காணிங்க. இல்லை எதுக்குமே மைண்ட் செட் இல்லைன்னா கோயிலுக்கு போய்ட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பார்க்குக்கு போங்க. நல்லா நண்பர்கள் இருந்தால் நண்பர்கள் வீட்டுக்கு போங்க, இல்லைன்னா சினிமாவுக்கு போங்க. மொத்தத்தில் ரிலாக்ஸ் பண்ணோன்னா அப்படி போங்க. முடிஞ்சால் உங்களால் முடியும் என்றால் உங்கள் வீட்டில் மனைவி ஒத்துழைச்சாங்கன்னா அவங்களோட ஒரு சினிமாவுக்கு போகிறது, பார்க்குக்கு போகிறது, கோயிலுக்கு போகிறது வச்சுக்கோங்க. இல்லை அவங்களே வேலைக்கு போகிறாங்க, பெற்றோர்கள் வரமாட்டாங்கன்னு நினச்சா நீங்கள் மட்டும் தனியாக போயிட்டு வாங்க. வண்டி வாகனத்தில் போகிறப்போ ரொம்ப கவனமாக போயிட்டு வாங்க. அதே போல் நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் தாட்ஸ்லேருந்து விலகி போகக்கூடிய காலகட்டம் என்ன இருக்கங்காட்டி, உங்கள் இலக்கிலிருந்து தடமாறக்கூடிய காலகட்டம் இருக்கங்காட்டி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்கள். நொறுக்கு தீனின்னு சொல்லக்கூடிய ஓவர் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஓவர் ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிடாதீங்க. ஏன்னா அதெல்லாம் மத்தியானத்துக்கு மேலே உங்கள் வயிற்றை கெடுத்து உங்களுக்கு தேவையற்ற உபாதைகளை கொண்டு வந்து விடக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. ரொம்ப மனசு பெயினாக இருக்குது, ரொம்ப ரிலாக்ஸேஷன் பண்ண முடியலனா பேசாமல் போய் ஏதோ ஒரு மெடிடேஷன் சென்டரில் அமைதியாக உட்காந்துக்கும். கோயிலில் போய் அமைதியாக உட்காந்துக்கும். ஏன் முருகனை இப்படி படைச்சிட்டியே அப்படின்னு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். முருகன்கிட்ட பேசி பாருங்க, ஏதோ ஒரு நல்ல சொல்யூஷன் கண்டிப்பாக கொடுப்பாரு. ஒரு தியானம் அல்லது யோகா இன்னைக்கு அருமையான ஒரு நாளாக உங்களுக்கு மாற்றக்கூடிய வகையில் தான் இன்னைக்கு மதியானத்துக்கு மேலே உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் சில வகையில் சில செயல்களை நீங்கள் பயனளிக்கும் அப்படின்னு எடுத்து செஞ்சால் அந்த காரியம் இன்னைக்கு பயனளிக்கக்கூடிய காலகட்டத்தில் இல்லாதங்காட்டி சில வாய்ப்புகளை இழக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. அதனால் தேவையற்ற முயற்சிகளை பண்ண வேண்டாம், புதிய முயற்சிகளும் பண்ண வேண்டாம். ஏசிடிஸ் லைஃப் எப்படி போதோ அப்படியே போட்டு பேசாமல் விட்டுருங்க. பரபரப்பான பணிகள் நிறையா வந்தால் கூட அதில் விரக்தியும் வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. அதனால் என்ன ஒர்க்கு இன்னைக்கு ரெகுலராக பண்ணுவீங்களோ அதோடு நிறுத்திங்க. புதுசாக ஒரு ஒர்க்கு எடுத்துக்காதீங்க. அதே போல் புதிய வியாபார ஒப்பந்தங்கள், புதிய வேலைவாய்ப்பு முயற்சிகள் எதையும் இன்னைக்கு பண்ண வேண்டாம் நண்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே. ஓகேங்களா? நீங்கள் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குதுப்பா, அதே தான் முதல் சொன்ன மாதிரி நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது அப்படின்னு மனசு உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது. ஒரு மாதிரி இருக்குது சூழ்நிலை. இருந்தாலும் அந்த வேலைகளை உடனடியாக முடிக்கணும்னா நீங்கள் செய்யாடி பரவாயில்ல, உங்கள் சப்பார்டினேட் இருக்காங்களே அவங்கள்ட்ட சொல்லுங்கள். அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருப்பாங்க. உங்களால் அந்த காரியத்தை முடிக்க முடியாத சூழ்நிலை இருந்தால் கூட உங்கள் சப்பார்டினேட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. வியாபாரத்தில் பணவரவு வழக்கம் போல் ரொம்ப ரொம்ப சுமாராக இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வியாபாரத்தை வேலைக்கு போகிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். மற்றவங்க விமர்சனங்கள் கொஞ்சம் நெகட்டிவாக வந்தால் கூட ஏற்றுக்கிட்டு அதை சரி அப்படின்ட்டு போகிற பக்குவத்தை இன்றைக்கி காலையிலேயே மனசில் வளர்த்திக்கிங்க. தப்பு வராதுங்க. நல்லா தான் திட்டமிடுவீங்க. ஆனால் நடக்குமானா காலையில் கொஞ்சம் மன கஷ்டமாக இருந்தால் கூட சாயந்தரம் அது ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. மொத்தத்தில் நிதானமாக உஷாராக கேர்ஃபுல்லாக செயல்படக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க துலாம் ராசி நேயர்களே. வேற ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்கள் குலதெய்வத்தை ப்ரே பண்ணிக்கங்க, இஷ்ட தெய்வத்தை ப்ரே பண்ணிக்கங்க. சரிங்களா? விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு சந்திரபலன் உங்களுக்கு சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க. உங்கள் பொறுப்புகள் உணர்ந்து நீங்கள் செயல்படுவீங்க. மேல் அதிகாரிகளுக்கு இல்லை தொழில்முறை ஸ்தாபனங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப விசுவாசமாக உங்கள் சீனியருக்கு மதிப்பு கொடுத்து நீங்கள் தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கு வேலையை உங்களுக்கு பொறுப்பாக உங்கள் பொறுப்புணர்வு நீங்கள் அதிகரிக்கணும்னு வச்சுக்கலாம், சிம்பிளாக சொல்ல போனால். அதனால் கவலைப்படாமல் இருங்க. மற்றபடி ஒரு பெரிய வணிக ஒப்பந்தம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் அதிகமாக தெரியுதுங்க. உங்கள் அப்பாவுடைய அம்மாவுடைய ஆசையும் கண்டிப்பாக கிடைக்கும். ஆசையோட மட்டும் இல்லாமல் அவங்களோட வழிகாட்டுதலும் அருமையாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குதுங்க. உங்கள் வீட்டில் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய யாராவது சீனியர் பெரியவங்க இருந்தால் கூட அவங்க வழி ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து இந்த தொழில் இப்படி பண்ணுப்பா,
இந்த வேலைக்கு இப்படி பண்ண அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அருமையான நாளாக அன்றைக்கி இருக்குதுங்க. உங்களுக்கு அந்த வேலை ப்ரெஷர் இருக்குல்ல, அந்த அழுத்தம்லாம் இன்றைக்கி இருக்காது. ரிலாக்ஸாக தான் வேலை செய்ய போகிறீங்க. அது காலையில் ஆரம்பித்த ப்ரெஷர் கொஞ்சம் இருந்தால் கூட மத்தியானம் போக போக சாயந்தரம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அருமையாக முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அவுட்புட் மதியானம் வரைக்கும் வராது, டென்ஷனாக இருப்பீங்க. சாயந்தரம் ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டேங்க, டான அவுட்புட் வந்துடும். அதுதானுங்க ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக கொஞ்சம் அது ரிசல்ட் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. இன்றைக்கி குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக கொண்டாடக்கூடிய காலகட்டம் இன்றைக்கி இருக்குதுங்க. உங்களை எதிர்ப்பவங்க யாருமே இன்றைக்கி இருக்க மாட்டாங்க. எல்லாம் ஆஃப் ஆகி அண்ணன் சொன்னால் கரெக்ட் அப்படின்னு அண்ணனுக்கு ஜே அப்படிங்கிற கண்டிஷனுக்கு எல்லாம் போயிடுவாங்க. பிள்ளைகள் இருக்காங்களா வீட்டில் இருந்தால் அவங்களால ஒரு ஆறுதல், அப்பா ஏப்பா கவலையாக இருக்கிற, கவலைப்பட மாட்டீங்க, இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸாக பேசுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக குடும்பத்துடன் என்ஜாய் பண்ண போகிறீங்க. வீடு வாகன பராமரிப்பு செலவுகள்லாம் இருந்தால் கூட உங்களுக்கு தாங்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது, பெருசாக செலவு ஒன்றும் கிடையாதுங்க. அதே போல் அதிரடி செயல் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு இருக்குங்காட்டி தடாலடியே ஒரு காரியத்தை பண்ணுவீங்க. அது முடியுமா முடியாது உங்களுக்கே தெரியாது, ஆனால் பாசிட்டிவாக முடிச்சிருங்க. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படணும் அவசியம் இல்லைங்க. எந்த போட்டி வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சமாளிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை, ஊக்கம், அந்த தன் ஆர்வம் அதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி வந்துடுங்க. உத்தியோகத்தில் புதிய புதிய சலுகைகள் கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. மொத்தத்தில் என்ன தேவைன்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு அருமையான நாளாக தான் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமை அமைஞ்சிருக்குதுங்க. சந்தோஷங்களா? தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு சந்திரபலன் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லைங்க. உங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான நாளுங்க. அந்த திறமையை வெளிக்கொண்டு வரக்கு என்னென்ன முயற்சி செய்யணுமோ அத்தனை முயற்சி இன்றைக்கி செய்வீங்க. அது எல்லாமே இன்றைக்கி சக்ஸஸாக நடக்கக்கூடிய காலகட்டம் இன்றைக்கி இருக்குதுங்க. வியாபாரத்தில் போட்டி உலகம் தானுங்க, இருக்கு தான் செய்யும். போட்டியை ஈஸியாக வின் பண்ணிவிட்டு சக்ஸஸாக இன்றைக்கி சாயந்தரம் வரப்போ பாரு போட்டியாளர் 10 பேர் இருந்தால் கூட நான் தான் வின்னர், நல்லா லாபம் கிடைச்சது அப்படின்னு சம்சாரத்திட்டையும் அப்பா அம்மாட்டையும் வந்து சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அருமையான நாளாக இருக்குதுங்க. பண பலன்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்ச விட 2 மடங்கு கிடைக்கக்கூடிய அருமையான வாய்ப்பு இருக்குதுங்க. ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணணும், அது புதுசாக ஒரு முதலீடு பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி நான் தாராளமாக பண்ணுங்கள். ஏன்னா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. உணவில் சாப்பாடு விஷயம் இருக்குல்ல, அது பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். என்னமோ பண்ணுறோம், வேலைக்கு போனால் சம்பாரிச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் உணவில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கங்க. ஏன்னா மதியானத்துக்கு மேலே அந்த உணவு செரிமான பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குங்காட்டி ரொம்ப கேர்ஃபுல்லான டயட் ஃபுட்டு, கொஞ்சம் நல்ல ஃபுட்டாக எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுங்க. இல்லைன்னா கொஞ்சம் மதியானத்துக்கு மேலே கொஞ்சம் சிறு சிறு தொந்தரவு வரும். அதனால் கொஞ்சம் சுணக்கம், உடல் சுணக்கம், உடம்பு கொஞ்சம் ஒவ்வாமை இது மாதிரி கொஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் தெரியுதுங்க. இருந்தாலும் நீங்கள் சாயந்தரத்துக்கு மேலே கண்டிப்பாக வீட்டுக்கு போயிட்டு குழந்தை குட்டியோட அப்பா அம்மாவோட ஒரு வழிபாடு தளத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பும் தெரியுங்காட்டி முடிஞ்சால் லோக்கலில் இருந்தால் குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணுங்க, நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. அதே போல் ஓப்பனாக எல்லா விஷயத்தையும் எல்லாத்திட்டையும் காட்டிக்கணும், செயல்படணும், ஐ ஆம் த கிங் அப்படிங்கிற மாதிரி நினப்பெல்லாம் கொஞ்சம் மனசுக்குள்ள இருந்தால் கூட யாருக்கிட்டையும் உங்களை பற்றி இருக்காதீங்க. தன்னடக்கமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பழகிட்டீங்கன்னா உங்களை பற்றி தேவையற்ற அவதூறு பேச்சுக்கள் வெளியில் பப்ளிக்கில் பரவாது. இல்லைன்னா உங்கள் மேலே பொறாமப்பட்டு தேவையில்லாமல் அது இதுன்னு பேசிட்டே இருப்பாங்க. அந்த கால சூழ்நிலை ஒரு மத்தியானத்துக்கு மேலே 3 மணிக்கு மேலே வரக்கூடிய நேரம் இருக்குதுங்க. கூர்மையான கருவிகள் சொல்லக்கூடிய அந்த கத்தி இது மாதிரில விஷயம் எல்லாம் இன்றைக்கி ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அது சில காயங்கள் வரக்கூடிய காலகட்டமும் இருக்குது. ரொம்ப எச்சரிக்கையாக அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறப்ப பண்ணணும். 2வது நகமட்டினா கூட கேர்ஃபுல்லாக பண்ணணும்னு வச்சுக்கல. அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு நாள். சின்ன காயங்கள் வரக்கூடிய காலகட்டம், வேற ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. சந்திரபலன் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, தைரியமாக இருக்கலாங்க. பிரயாணம் சொல்லக்கூடிய வெளியூர் பயணம் ஏதாவது வந்தால் கூட கொஞ்சம் நிதானமாக போங்க. வண்டி வாகனத்தில் போகிறப்ப மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போய்க்க வேண்டியது இருக்குது. மற்றபடி தெளிவான முடிவுகள், தெளிவான அனுசரணைகள், தெளிவான வருமானங்கள் எல்லாமே தெளிவாக இருக்குது. எந்த தப்பும் கிடையாதுங்க. குறைகள் உங்களுக்கு கொஞ்சம் இருந்தால் கூட மற்றவங்க அதுக்கு சுட்டி காமிப்பாங்க, இப்படி பண்ணிட்டு அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு மனநிலைமையை நீங்கள் வளர்த்துக்குங்க. எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. குடும்பத்தில் தேவையில்லாத சின்ன பிரச்சனைகள் வந்து யாராவது குழப்பக்கூடிய முயற்சிகள் செஞ்சால் நீங்கள் அவங்களுடைய கன்சிடரேஷன், அதாவது ஏதாவது ஐடியா சொன்னால் கூட கேட்காதீங்க. குடும்பத்தில் உள்ள நிறை குறைகளை நீங்களே உட்காந்து குடும்பத்தாரிடம் உட்காந்து ஷேர் பண்ணி அந்த பிரச்சனையை முடிக்கிற ட்ரை பண்ணுங்கள். தேர்ட் பார்ட்டி யாரையும் குடும்பத்துக்குள்ளே இன்றைக்கி அலோவ் பண்ணவே வேண்டாங்க. தேவையில்லாத சிக்கலை கொண்டு வந்து விட்டுருவாங்க. அவங்களாம் பார்த்துக்குங்க. கோபங்கள் வரத்தான் செய்யும். அந்த கோபத்தை கட்டுப்படுத்திட்டு கண்ட்ரோலாக இருந்துக்கும், வேற ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா கோபங்கள் எப்படின்னா இன்றைக்கி 4 மணிக்கு மேலே கொஞ்சம் கிரக பலன்கள் என்ன ஆகுதுன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை யாராவது சொல்லியிருப்பாங்க, அது என்னன்னே யோசிக்காமல் முன் கோபத்தனமாக கோபம் வந்துடும், டக்கு திட்டிடுவீங்க. அந்த கோபத்தை குறைக்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு கொஞ்சம் நீங்கள் ஏற்படுத்திக்கிங்க. வேற ஒன்றும் பெருசாக தப்பு கிடையாதுங்க. வேலையாட்கள் உங்கள் சபார்டினேட்டுகளை சில ரகசியமான விஷயங்களை ஓப்பனாக பேசாதீங்க. அந்த ரகசியம் உங்களுக்கு நாளைக்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. மற்றபடி உத்தியோகத்தில் ஈகோக்கள் பிரச்சனைகள் வரும்.
உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட. அந்த ஈகோலாம் பெருசாக நினச்சிக்காதீங்க. ஈகோ என்ன ஈகோ, நீங்களான ஒரே மாதிரி அப்படின்னு மாதிரி நினச்சிக்கங்க. பட் அவங்க ஈகோவாக இருந்தால் கூட அவங்களை கண்டு காணாமல் விலைக்கு விட்டு நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி மற்ற காலையிலேருந்து எல்லாமே அமோகமான நாளாக தான் உங்களுக்கு இருக்க போது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இல்லாட்டி கூட ஓரளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாளாக தான் உங்களுக்கு இருக்குதுங்க தனுசு ராசி நேயர்களே. சரிங்களா? மகர ராசி நேயர்களே, இன்றைக்கி சந்திரபலன் உங்களுக்கு கொஞ்சம் டவுன்வர்ட்ஸில் இருந்தாலும் நீங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் குழந்தைகளுக்காக, உங்கள் பெற்றோர்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய நாளாக தான் இன்றைக்கி ஆரம்பத்தில் இருக்க போது. செலவு உங்கள் கட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஓவராக கடன் வாங்கி பண்ணக்கூடிய இது கிடையாது. அதே போல் கடன் நீங்கள் வாங்கவும் வேண்டாம். நீங்கள் கொடுத்த கடன் இன்றைக்கி வசூலாகும்னா அதுவும் கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி நார்மலான ஒரு நாளை கடந்து போகிறதுக்கு வழி பண்ணுங்கள். உங்களில் கை கால நடந்து போகிற மாதிரி இருந்தால் சோர்வு, டயர்டு, கைகாலாம் வலிக்குதப்பா, முட்டு வலிக்குதப்பா, சளி வேறு லேசத்தான் இருக்குது, ஆனால் மூச்சே விட முடியல, அந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் இன்றைக்கி வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. அதெல்லாம் சாயந்தரத்துக்கு அப்புறம் எல்லாமே நார்மலான ஒரு லைஃபாக உங்களுக்கு மாறப்போகுதுங்க. நீங்கள் கொஞ்சம் திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு நண்பர் பார்ப்பீங்க. அந்த நண்பர் செஞ்ச ஒரு நல்ல காரியம் உங்கள் மனசுக்கு வந்து ஒரு நெகிழ்ச்சியை கொண்டு போகணும். அந்த நிகழ்ச்சியினால் நண்பர் நீங்கள் கலந்துரையாடி கொஞ்சம் பழசெல்லாம் நினச்சி பார்த்து ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் சாயந்தரம் 3 மணிக்கு மேலே அருமையாக வரப்போகுதுங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மீது கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்திங்க. ஏன்னா ஏதோ ஒரு எரிச்சல் இருப்பீங்க, குடும்பத்தில் காமிப்பீங்க. அது மாதிரி கோபமெல்லாம் இருந்தால் இன்றைக்கி கட்டுப்படுத்திங்கன்னா அருமையான நாளாக அமைய போகுதுங்க. ஏதாவது இன்றைக்கி கோயிலுக்கு ஆன்மீகத்தில் அதிக ஆர்வம் நான் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கங்காட்டி தான தர்மம் பண்ணுறது, ஒரு கோயிலுக்கு போகிறது, ஏதோ பண்ணுறக்கூடிய விஷயங்கள் நல்லா நடக்காட்டி தைரியமாக குடும்பத்தோட கோயிலுக்கு போனால் ரொம்ப நல்லதாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. உங்களுக்கு அன்புக்குரியவன் சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, உறவினராக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்க வந்து உங்கள் மேலே ரொம்ப அதீத பாசத்தை பொழிவாங்க. அந்த பாச மலையில் நனைஞ்சு உங்களுக்கு சளி பிடிக்காத குறையாக உங்களுக்கு இருக்க போது. இருந்தாலும் கொஞ்சம் எதுக்காக அவங்க வந்து அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு சுயநலம் தான். கடன் கேட்பாங்க, அதுக்கு தாங்க அந்த கடனை மட்டும் கொடுத்துறாதீங்க. கொடுத்தீங்கன்னா பாசத்தை விட வலிக்கிட்டு விழுந்துருவீங்க, பணம் திருப்பி வராதுன்னு வச்சுக்கல, அவ்வளோதானே. வியாபாரத்தில் பெரிய ரிஸ்கில் எடுக்கவே வேண்டாம். என்ன ஆக்சிடிஸ் போதோ அதே மாதிரி வேலையை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் புதிய ப்ராஜெக்ட்லாம் வந்ததுன்னா இன்றைக்கி எடுக்க வேண்டாம். கொஞ்சம் சந்திரபலன் ஸ்ட்ராங்காக இல்லாதங்காட்டி நாளைக்கு பண்ணுறேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எஸ்கேப் ஆயிருங்க. எவ்வளோ பணம் இருந்தாலும் 10 வாங்கிக்குதுப்பா அப்படிம்பாங்க. அப்படி நீங்கள் தான் சொல்லுவீங்க, யார் சொல்லுவா? பணமே இல்லைன்னா செலவு, நான் நேரம் சரியில்லை, எல்லாம் அப்படி தான் இருக்குது. அதனால் செலவுக்கு தேவையான பணத்தை மட்டும் வீட்டில் எடுத்துகிட்டு போங்க. எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போனீங்கன்னா திருப்பி 10 காசு திருப்பி கொண்டு வர முடியாது. 100 ரூபா எடுத்தாலும் செலவாகி போயிடும், 1000 ரூபா எடுத்தாலும் செலவாகி போயிடும். அதனால் உங்களுக்கு தேவைக்கு என்னவோ அந்த பணத்தை மட்டும் வீட்டிலேருந்து வாங்கிட்டு போய் செலவு பண்ணிங்கன்னா கொஞ்சம் சிக்கனமாக அப்படி கொஞ்சம் நடவடிக்கை இருந்தால் காசு கொஞ்சம் மிச்சம் பண்ணலாம். அதுக்காக தான் அந்த ஐடியா சொல்கிறேன்னு வச்சுங்களேன். அதே போல் சில பேர் உங்களை மட்டை தட்டி பேசுவாங்க. கஞ்சப்பைய 100 ரூபா வச்சிருக்கான் பாரு, 10 பேர் டீ சாப்பிட்டா 200 ரூபா வரும், காசை கொடுக்க முடியும் அப்படின்னு மட்டை தட்டி பேசுவாங்க. சொல்லிடுங்க, எங்களோட காசு இல்லைப்பா, நீங்கள் வேணால் காசு விடு அப்படின்னு கேஷுவலாக சொல்லிடுங்க. உங்களை மட்டை தட்டி பேசுகிறவங்களை பற்றி நீங்கள் உயர்வாக நடக்கணும் அப்படின்னு கடன் வாங்கி செலவு பண்ணுறது, எக்ஸ்ட்ரா செலவுலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விரைய செலவு இன்றைக்கி அதிகமாகக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. எதுக்குமே உணர்ச்சி போடாதீங்க. உணர்ச்சி போடுற மாதிரி பேசினா கூட எங்கிட்ட உங்கள் காரியம் பாய்ச்சா பழிக்காது அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக சொல்லிடுங்க. ரைட்டுங்களா? அதே போல் சில ஒப்பந்தம் சொல்லக்கூடிய கான்ட்ராக்டில் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்காட்டி மனசளவில் கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்கும். பரவாயில்ல, இந்த கான்ட்ராக்ட் இல்லாட்டியே நான் நாளைக்கு இன்னொரு பெரிய கான்ட்ராக்ட் கிடைக்குங்க மாதிரி மனசை தேர்த்திக்கிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி திங்கிங் போயிருங்க. உத்தியோகத்தில் மற்றவர்களை நம்பி எந்த வேலையும் கொடுக்காதீங்க. எல்லாம் காலாவாரி விட்டுருவாங்க. கடைசியில் ரொம்ப சிரமத்துக்கு உண்டாகக்கூடிய நேரம் வந்துருங்க. மொத்தத்தில் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கக்கூடிய காலகட்டம் மகர ராசி நேயர்களுக்கு இருக்குங்காட்டி ஒன்றும் கவலைப்படாதீங்க. காலையில் எந்திரிச்சோன்னே உங்கள் குலதெய்வத்தையும் செடிமலை முருகனையும் அல்லது இஷ்ட தெய்வத்தையும் ப்ரே பண்ணிக்க. நல்லது நடக்க அவங்களே உங்களுக்கு ஒரு வழியை கொடுப்பாங்க. கவலைப்படாதீங்க. சரிங்களா? கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு சந்திரபலன் உங்களுக்கு கொஞ்சம் டவுன்வர்ட்ஸில் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. வியாபார கண்ணோட்டத்தில் கிரக நிலைகள் ரொம்ப சாதகமாக இருக்கான்னு கேட்டால் இல்லைங்க. 100 ரூபா லாபம் கிடைக்கணும் பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான் கிடைக்கும். வேலையில் வந்து ஒரு வேலை தான் முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா 5 வேலை வந்துடும். ரியல் எஸ்டேட்காரங்க இந்த காட்டை நீங்கள் முடிச்சிடலாம், இந்த தோட்டத்தை முடிச்சிடலான்னு போனீங்கன்னா அது நடக்காது. இப்படி கொஞ்சம் மைனஸாகவே இருக்குது. அதனால் எதை செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க. ரெகுலர் ஒர்க்கை மட்டும் பண்ணுங்கள். புதுசாக எந்த ஒர்க்கும் கான்ட்ராக்டோ வேறு எந்த புது ஒர்க்கும் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். புதிய வேலை வாய்ப்பும் நீங்கள் தேட வேண்டாம். இன்றைக்கி பழைய ஒர்க்குக்கே கொஞ்சம் பிளான் பண்ணுங்கள். அதே போல் ஏதாவது உங்களுக்கு இந்த வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னா அதையும் கொஞ்சம் இன்றைக்கி வேண்டாங்க. ரைட்டுங்களா? அதே போல் ஏதாவது போகிறப்போ வண்டி வாகனத்தில் போகிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. ஹெல்மெட் போட்டு போங்க. சும்மா தேவையில்லாத லிஃப்ட் கேட்டு போகிறது அதெல்லாம் போக வேண்டாம். முடிஞ்சால் பஸ்ஸில் போயிருங்க, இல்லைன்னா ட்ரெயினில் போய்க்கிங்க, இல்லை நடந்து கூட போய்க்கிங்க. லிஃப்ட் கேட்டு போகிறது டபுள்ஸு, முகம் தெரியாத ஆளோட பயணம் செய்வது இன்றைக்கி நல்லது இல்லைங்க. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். சரிங்களா? அதே போல் உங்கள் மனைவியுடன் உங்கள் எண்ணங்களை ரொம்ப ஷேர் பண்ணிக்கிங்க. அதுக்கு நல்லா இருக்குது, வாய்ப்பு நல்லா இருக்குது. பெற்றோர்கள்கிட்ட கொஞ்சம் பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. எதையும் மனசில் வச்சுக்காதீங்க. பிள்ளைகள் வந்து உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு நினைப்பீங்க, 10வது ரேங்க் தான் வாங்கியிருப்பேன்.
ரைட்டுங்களா? நம்ம வந்து அந்தளவு கூட படிச்சிருக்க மாட்டோம், இருந்தாலும் கோபங்கள் வரும். அந்த கோபத்தை கட்டுப்படுத்தணும். கோபத்தை கட்டுப்படுத்தலைன்னா கும்பராசி நேயர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வருங்க. இதெல்லாம் தன்னை டென்ஷனாக இருக்குது அப்படின்னு நினச்சா கூட சாயந்தரம் திடீர்னு பார்த்தா நண்பருடைய நண்பன், நண்பியோட நண்பி யாராவது சந்திப்பீங்க, குதூகலம் அடையும். சம்மந்தமில்லாத நண்பர் மூலிமா நண்பரை சந்தித்து அவங்க மூலிமா ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு அமைய போகுதுங்க. இல்லை சாயந்தரத்துக்கு மேலே காலையில் போகிற அளவுக்கு சாயந்தரம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. காலையில் டல்லாக போவீங்க, சாயந்தரம் பிரைட்டாக வருவீங்க. சாயந்தரம் பிரைட்டாக வந்து மனைவியுடன் கொஞ்சம் அந்யோன்யமாக பேசுங்க. ரொம்ப சந்தோஷமான நாளை தான் அமைய போகுது கும்பராசி நேயர்களே. தொழிலில் கொஞ்சம் சுணக்கங்கள் இருக்குது, வேலையிலையும் கொஞ்சம் வருத்தங்கள் இருக்கும். அதில் காதில் ஓட்டுட்டு வந்தால் கூட மன வருத்தத்தோடு நீங்கள் ஆஃபீஸ் விட்டு வெளியே வந்தால் கூட வெளியில் வந்தோடனே நண்பரை பார்த்துட்டு சந்தோஷமாக தான் வரப்போகிறீங்க வீட்டுக்கு. உங்கள் தேக ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் கவலைகள் வந்துட்டு போகும். இந்த உடம்பு சரியில்லையே, முதுகு வலிக்குது, கை கால் வலிக்குப்பா அப்படிப்பீங்க. பெருசாக தொந்தரவு இருக்காது. ஏன்னா மனக்கவலைகள் அதிகமாக இருந்தால் அந்த மாதிரி ஒரு தொந்தரவுகள் தோணும். மற்றபடி ஒன்றும் பெருசாக தொந்தரவு இருக்காதுங்க. அதே போல் வீடு வாகனம் தொடர்பாக எந்த விஷயத்தையும் இன்றைக்கி செய்யவே வேண்டாம். நியூ அக்ரிமெண்ட் எதுவும் செய்யவே வேண்டாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் வாங்கியிருப்பாங்களே, கடன் கேட்டு போகலான்னு உங்களுக்கு தோணும். போனாலும் அவங்க இழுத்து அடிப்பாங்க. இன்னைக்கு இல்லை மாப்பிள்ள அடுத்த வாரம் தர அப்படிம்பாங்க. நீங்கள் சத்தத்துக்கு கூட போகலாம், ஏப்பா போன வாரம் இதுதான் சொன்னேன் அப்படி சண்டை கூட போகலாம். என்ன சண்டை போட்டாலும் அந்த கடன் வரவுங்கிறது இன்னைக்கு கொஞ்சம் நடக்காதுங்க. அதனால் கடன் வரவுக்கு இன்னைக்கு போகாமல் இருக்கிறது நல்லது. அதே போல் பிறருக்கு கடன் கொடுக்கறது, நம்மகிட்டே நிதி நிலைமை இல்லை, கடன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அப்படியே நச்சரித்து கடன் கேட்டால் கூட தயவுசெய்து இல்லைன்னே சொல்லிடும். கொடுத்தாலும் அந்த பணம் மறுபடியும் வராமல் தான் போகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ரொம்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் செல் வரும்னா இன்றைக்கி ஒரு கலைப்பொருட்கள் சொல்லக்கூடிய ஒரு ஆர்ட் கேலரி மாதிரி இது டிசைன் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு புதுமையான விஷயத்தில் உங்கள் மனசு கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக இருக்கங்காட்டி கொஞ்சம் புத்துணர்வு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. முன்னே வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிரடி மாற்றம் கிடைக்குமானா கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த அதிரடி மாற்றத்தினால் லாபம் கிடைக்குமானா அதிரடி மாற்றமே சக்ஸஸ் இல்லை, லாபம் எப்படி கிடைக்கும்? அதனால் நீங்கள் புதுசாக எந்த விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டாம். அதே போல் உங்களுக்கு வீடு வாகனம் இந்த மாதிரி வசதிகள் நீங்கள் பெருக்கணும்னு நினச்சிங்கன்னா அன்றைக்கி எதுவுமே பண்ண வேண்டாம். ரைட்டுங்களா? மனசு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக கோயிலுக்கு போகணும், பார்க்குக்கு போகணும், சினிமாவுக்கு போகணுன்னா கொஞ்சம் போயிட்டு வாங்க. மனசில் பல எண்ணங்கள் வந்து போகங்காட்டி மனசே கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது. அந்த தடுமாற்றத்தை போக்குறதுக்காக தான் இந்த ரிலாக்ஸேஷனுக்கு வழி சொல்கிறோம். அதே போல் சில விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் அதிரடி மாற்றங்கள் செய்யணும், வாழ்க்கையை தரத்தை உயர்த்தணும், ஒரு புதுசாக ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா இன்றைக்கி ஒரு முதல் முயற்சியாக இருந்தால், பழைய முயற்சியாக இருந்தால் செய்யுங்க, புதிய முயற்சியாக இருந்தால் எதையுமே இன்றைக்கி செய்யக்கூடிய காலகட்டம் இல்லைங்க. அதனால் எதையும் செய்ய வேண்டாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைதியான நாளாக தான் போகும். பெரிய சண்டை சச்சரவுக்கு வழி இல்லைங்க. இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. எதிர்பார்ப்புகள் நீங்கள் நிறைய எதிர்பார்ப்பீங்க. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாத ஒரு நாளாக இருந்தால் கூட இரவில் வர்றப்போ கொஞ்சம் மகிழ்ச்சியான நண்பர்களை சந்திச்சிட்டிங்களா, மகிழ்ச்சியான நாளாக தான் உங்களுக்கு முடிய போகுது. கும்பராசி நேயர்களே கவலைப்படாதீங்க. மீனராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி சந்திரபலன் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதனால் உங்கள் குடும்பத்துடன் இருந்த கருத்து வேறுபாடு, சொந்தக்காரங்கிட்ட இருந்த ஒரு மனஸ்தாபம், நண்பர்கள் இருந்த ஒரு சண்டை சச்சரவு எல்லாமே இன்றைக்கி நீங்கி ஒரு அருமையான நாளாக இன்றைக்கி தொடக்கமே சூப்பராக இருக்க போதுங்க. மீனராசி நேயர்களே, புதிய நண்பர்கள் புதுசாக வருவாங்க. அதில் சில நண்பர்கள் உங்களுக்கு அட்டாச்மெண்ட் ஆகி புதிய நண்பர்கள் உலகத்திலேயே நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய காலகட்டம் சாயந்தரத்துக்கு மேலே வரப்போகுதுங்க. வியாபாரத்தில் பெரும் நிதி ஆதாயம் சொல்லக்கூடிய பண வரவு, தனவரவு, லாபம் எல்லாமே இன்றைக்கி கிடைக்க போது. கவலையப்படாதீங்க. குறுகிய தூர பயணம் சொல்லக்கூடிய லோக்கல் ட்ரிப் போகிறீங்களே அது சக்ஸஸ் ஆகும். நெடுந்தூர பயணம் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு போங்க. நெடுந்தூர பயணத்துக்கு ஒரு காலகட்டம் சரியாக வரலிங்க. அதே போல் நீங்கள் கல்வித்துறையில் எதாவது இருந்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல சிறப்பான ஒரு மேம்பாடு அடையக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. மதியானத்துக்கு பிறகு நீங்கள் டோட்டலாக இன்கம் எதிர்பார்த்த விட அதிகமாக கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக தான் இருக்குதுங்க மீனராசி நேயர்களே. உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைகள் காலையில் இருந்தால் கூட போக போக ரொம்ப ஒரி பண்ணாதீங்க. உடம்பு நார்மல் ஆகிங்க, தொந்தரவு இல்லைங்க. சிலருக்கு அஜீரண கோளாறுன்னு சொல்லக்கூடிய சில கோளாறுகள் சாயந்தரத்துக்கு மேலே வரும். அதனால் இன்றைக்கி வீட்டு சாப்பாடை மட்டும் சாப்பிடுங்க. வெளியில் போய் ஹோட்டலில் சாப்பிட்றேன், குதூகலமாக இருக்குது மனசு அப்படின்னு தேவையில்லாத செலவில் செஞ்சு உடம்புக்கு எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா தேவையில்லாத சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா மதியானத்துக்கு மேலே சாயந்தரத்துக்கு மேலே கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் என்ன அஜீரண கோளாறு வரும். வேற ஒன்றும் பெருசாக தொந்தரவு இல்லைங்க. அதனால் வெளியே போய் சாப்பிட வேண்டாங்க. வெளியூர் அல்லது வெளிநாட்டிலிருந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வந்து அந்த மகிழ்ச்சி அப்படி ஒரு செய்தி உங்களுக்கு வரப்போகுதுங்க. பாலிய நண்பர்கள் சொல்லக்கூடிய பழைய நண்பர்களாக ஃபோன் பண்ணி ஆச்சரியமாக பேசுவாங்க. நல்ல செய்திகள் நல்லா வந்துக்கிட்டே இருக்க போகுது உங்களுக்கு. கவலைப்பட வேண்டாங்க. தாயாருடன் மட்டும் சண்டை போடாதீங்க. அம்மா சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்குது, இல்லைன்னா காது கொடுத்து கேட்காம சரிமா பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு போயிருங்க. ஏன்னா வயசானவங்க இருந்தால் அவங்க சொன்னால் நமக்கு கொஞ்சம் எரிச்சலாக தான் வரும். அந்த எரிச்சலை கட்டுப்படுத்தி அந்த எரிச்சலினுடைய வெளிப்பாடு அமைதி. புரியுதுங்களா? எரிச்சலுடைய வெளிப்பாடு அமைதியாக இருந்துக்குங்க. எரிச்சலுடைய வெளிப்பாடு எரிச்சலாக பேசுனீங்கன்னா டபுள் மடங்கு பிரச்சனையாயிரும். எரிச்சல் ஈக்குவல் டு அமைதி, இதுதான் ஈக்குவல் ஃபார்முலா. பண்ணிட்டீங்கன்னா வேலையை முடிஞ்சுதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பார்ட்னர்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க, தப்பு வராதுங்க. வீடும் குதூகலமாக இருக்கிறதுனா நீங்கள் கொஞ்சம்
எதிர்பார்ப்பு அதிகமாக வச்சுருப்பாங்க மேலே. அந்த எதிர்பார்ப்பை என்ன நிறைவேற்ற முடியுமோ அதை சிறு சிறு எதிர்பார்ப்பை நிறைவேற்றிட்டிங்கன்னா அவங்களும் மன மகிழ்ச்சியாக உங்களை சந்தோஷமாக குடும்பத்தில் யூ ஆர் அ கிங் அப்படிங்கிற ஒரு நல்ல அப்ரோச்சோட வச்சுருப்பாங்க. அம்மாட்ட மட்டும் சண்டை போடாதீங்க, அதுதான் மெயின், ரைட்டுங்களா? அப்புறம் உழைப்பால் உயரக்கூடிய நாள் உங்களுக்கு இந்த நாள் தானுங்க. வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. வேலையிலேயே போனவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு வச்சுங்களேன். மீனம் இன்னைக்கு சூப்பர் போயிட்டு விட்டுங்களா? 12 ராசிகளுங்க என்ன இருக்கோ ஓப்பனாக கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி அப்படியே சொன்னது தானுங்க. வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இதில் சில பேருக்கு பிடிக்கலாம், உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் கிரகாச்சாரம் அதாவது கோச்சாரத்தை தான் பேசுகிறோம். சில பேர்த்துக்கு இது நடக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்குங்காட்டி உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா இந்த சேனலில் லைக் பண்ணி கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்தோஷமாக சந்திப்போம். போயிட்டு விட்டுங்களா? நன்றி, வணக்கம். சென்னிமலை முருகன் அனைவருக்கும் அருளட்டும். நன்றி, நற்பவி அனைவருக்கும். தேங்க்யூங்க.